ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் கேல்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 25, 23, 24, 27. அப்போது கேல்க் ஆஃப் 10, 10 அப்படின்னு சொல்லி கால் ஆச்சுன்னா எத்தனை தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்கலாம் கேல் ஆஃப் 10, 10னா எப்படி பிரிண்ட் ஆகும். ஏயும் பியும், ஏ வந்து 10, பியும் 10ன்னு ஃபஸ்ட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது பி வந்து நாட் ஈக்குவல் டு 1 தான். இதில் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. பி நாட் ஈக்குவல் டு 1 ஆமாம், பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும், அந்த இஃப்க்குள்ளே போகும். ரெண்டாவது செக் பண்ணுறாங்க ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆமாம், ஏ வந்து 10, நாட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போனா அதுக்குள்ளே இஃப் பார்ட்டுக்குள்ளே போகும். இஃப் பார்ட்டில் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார், அப்போது ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆன அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கால் ஆஃப் ஏ பை 2, பி. ஏ வந்து என்னது 10. அப்போது 10/2 அப்படின்னா 10/2னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு 10, 10ன்னு இருந்துச்சு, ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது 10/2 வந்து என்னது 5. பி வந்து அதே 10 தான். அப்போது 5, 10ன்னு இப்போ கால் ஆகுது, செகண்ட் டைம் கால் ஆகுது. அப்போது இங்கேருந்து இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே திருப்பியும் அது எங்கே தான் போகும், இங்கே தான் போகும். போன உடனே இப்போ நம்மளுக்கு ஏ வந்து என்னவா இருக்குது, 10 இல்லை 5 இருக்குது. ஏ வந்து 10 இல்லை 5 இருக்குது. ஓகேவா? அப்போது பி வந்து இங்கே 10 தான் உள்ளே வரும், ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இஃப் பார்ட்டில் பி வந்து இப்போவும் 10 தான். ஏ வந்து 10 இல்லை 5. 10 இல்லை 5. அப்போது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மறுபடியும் உள்ளே வரும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? செகண்ட் டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கால் ஏ பை 2, இப்போ 5/2ன்னு வரும். 5/2 இது இன்டீஜர், அதனால் இன்டீஜராக எடுத்தோம்னா 2ன்னு வரும். 2, 10. அப்போது 2, 10ன்னு வரும்போது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே 5க்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. 5க்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆன பிறகு 2/2 வந்து 1, 1, 10. மறுபடியும் இது கால் ஆகி இங்கே போகும்போது இங்கே என்னவா வரும், இங்கே 1, 10ன்னு வரும். இப்போ பி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆமாம், அது 10 தான், அது மாறவே இல்லை. ஆனால் ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை, ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்குள்ளே போகாது. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து என்னவா இருக்கு, இப்போ 1 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இஃப்பை விட்டுட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? எல்ஸ் பார்ட்டுக்கு போய் என்ன ஆகும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 1. பி என்னவா இருக்குது, 10 இருக்குது. அப்போது 10 வந்து 9 மாறும். திருப்பியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், 10, இந்த 9. அப்போ இங்கே இருந்து மறுபடியும் அது இங்கே போகும். அப்போது 10, 10 கிடையாது, இங்கே 10, 9ன்னு வரும். 10, 9ன்னு வரும். இப்போது இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பி வந்து என்னது 10 கிடையாது, 9. பி வந்து 10 கிடையாது, 9. ஆனால் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். இப்போ ஏ என்னது 10 தான், ஏன்னா அங்கே மாறிடுச்சு இல்லை. அப்போ 10 தான். 10 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. 10 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் கரெக்டுன்னு ஆயிரும். கண்டிஷன் கரெக்டு ஆனோடனே ஸ்டார் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸ்டார்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்போது இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் ஏ வந்து 10 ஆயிடுச்சா. ஃபஸ்ட்டு 10/2ன்னு வரும், 5/5ன்னு வரும், அதுக்கு ஒரு ஸ்டார். 2ன்னு வரும், அதுக்கு ஒரு ஸ்டார். 1ன்னு வரும்போது அதுக்குள்ளே போகாது. மறுபடியும் இங்கே வந்து 10, 9 இருந்தது, இப்போ 8ன்னு ஆயிரும். 9 இருந்தது, இப்போ என்னென்ன ஆயிரும், 8ன்னு ஆயிரும். அப்போது பியோட வேல்யூ 10 இருக்கும்போது 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, 9 இருக்கும்போது 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இந்த பி 1 ஆகிற வரைக்கும் இந்த இதை விட்டு வெளியில் ஆகிற வரைக்கும் ஸ்டார் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது 10 இருக்கும்போது 3 ஸ்டார், 9 இருக்கும்போது 3 ஸ்டார், 8 இருக்கும்போது 3 ஸ்டார்,
7ஆ இருக்கும்போது 3 ஸ்டார், 6ஆ இருக்கும்போது 3 ஸ்டார், 5ஆ இருக்கும்போது 3 ஸ்டார், 4ஆ இருக்கும்போது 3 ஸ்டாரு, 3ஆ இருக்கும்போது 3 ஸ்டாரு, 2ஆ இருக்கும்போது 3 ஸ்டார், 1ஆ இருக்கும்போது ஸ்டார் பிரிண்ட் ஆகாது. அப்ப எத்தன 3 இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 into 3 is equal to 27 ஸ்டார்ஸ் என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து என்னது? 27 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்னொரு சி ப்ரோக்ராமிங்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.